ஆசிரியர் சங்கம் இன்று 2வது நாளாகவும் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்றைய போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர் கலந்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினர். ஆசிரியர் இடமாற்றக் கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும், தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் தலையீடு மற்றும் பழிவாங்கல்கள் காணப்படுவதுடன் அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்துக்காக செயற்படுத்துவதை நிறுத்துமாறும் கோரியே தாம் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். மேல்முறையீட்டு சபையில கட்சிக்கப்பட்டு இணக்கப்பாடு எட்டப்பட்ட விஷயம். உங்களுக்கு வேண்டவர்களுக்கு சலுகை வழங்குறதுக்காக வேண்டி ஒரு மேல்முறையீட்டு மீளாய்வு சபை கொண்டு கட்சியாளர்களை கேன்சல் பண்ண மாட்டேன்ற விஷயம் இருக்குல்ல. இது அரசாங்கத்துக்கு நிகழ்ச்சி நிரல்ல நடக்கிற விஷயம். அந்த யூனியன் பிரஷர்ல அதிகாரிகள் எல்லாருமே பயப்படி இருக்காங்க. தங்களுக்கு எதிராக திரும்பி அதான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் விரிவிப்போம். நாங்கள் ஆவணத்தோட எங்களுக்கு 3 மணிக்கு